வணக்கம். இது புத்தகப்பை. தமிழ் புதிய பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு இயல் 1 இலக்கணம் எழுத்து சொல். இக்காணொளியில் சொல் இலக்கணத்தை பற்றி விரிவாக காண்போம். படத்தில் உள்ள எழுத்துகள் தமிழ் மொழி எழுத்துகள் நமக்கு தெரியும். எழுத்துகள் இணைந்திருக்கின்றன. எழுத்துகள் இணைந்திருப்பதால் இவை சொற்களா? இணைந்திருக்கக்கூடியவை எதுவும் நமக்கு தெளிவான பொருளை உணர்த்தவில்லை. ஆகவே இது சொல் ஆகாது. தா, பூ, வா, தை, மண், நாள், படி, மண்டபம், பழகு, விளையாட்டு. இதில் எழுத்துகள் தனித்து இருந்தாலும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எழுத்துகள் சேர்ந்து இருந்தாலும் நமக்கு தெளிவான பொருளை உணர்த்துகின்றன. ஆகவே இது சொல். ஓர் எழுத்து தனித்து வந்தும் அல்லது பல எழுத்துகள் சேர்ந்து வந்தும் பொருள் தருவது சொல் ஆகும். பதம், மொழி, கிளவி என்பன சொல் எனும் பொருளை தரக்கூடிய வேறு சொற்கள். சொல்லின் வகைகள். சொல் 4 வகைப்படும். அவையாவன பெயர் சொல், வினை சொல், இடைச்சொல், குறிச்சொல். பெயர் சொல்லானது 6 வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர். சொல் உணர்த்தக்கூடியவை. இருதிணை. உயர்திணை, அஃறிணை. உயர்திணை மக்கள், அஃறிணை மக்கள் அல்லாத மற்றவை. ஐம்பால் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஆண்பால் அவன், பெண்பால் அவள், பலர்பால் அவர்கள், ஒன்றன்பால் அது, பலவின்பால் அவை. மூவிடம். தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை நான், நாம், நாங்கள். முன்னிலை நீ, நீங்கள். படர்க்கை அவன், அவர்கள், இவன், இவர்கள். இரு வழக்கு. உலக வழக்கு, செய்யுள் வழக்கு. உலக வழக்கு என்பது நாம் பேசக்கூடிய வழக்கு ஆகும். இது படித்தவர் படிக்காதவர் என்று அனைவருக்கும் எளிதில் பொருள் புரியும்படி இருக்கும். செய்யுள் வழக்கு அதற்கு மாறானது. இதை பார்த்தவுடன் நம்மால் எளிதில் பொருள் விளங்க முடியாது. இதற்கு அகராதி தேவை. படித்தவர்கள் மட்டுமே இதை புரிந்து கொள்ள முடியும். எண், ஒருமை, பன்மை. ஒருமை என்பது ஒன்று, பன்மை என்பது பல. சொல், திணை, பால், இடம், வழக்கு ஆகியவற்றை வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளக்கும். எடுத்துக்காட்டு: பூ மலர்ந்தது. பூ என்றால் அஃறிணை. பூ ஒன்று மட்டுமே உள்ளது. ஆகவே இது ஒன்றன்பால். அது மலர்ந்தது. படர்க்கை இடத்தில் வந்துள்ளது. இதை பார்த்தவுடன் நமக்கு பொருள் புரிகிறது. உலக வழக்கு. மாடுகள் மேய்ந்தன. மாடுகள் அஃறிணை. மாடுகள் பல. அதனால் இது பலவின்பால். அவைகள் மேய்ந்தன. படர்க்கை இடத்தில் வந்துள்ளது. உலக வழக்கு. மெத்த வணிகலமும் மேவலால். இதை பார்த்தவுடன் நமக்கு பொருள் புரியவில்லை. ஆகவே இது செய்யுள் வழக்கு. மெத்த என்பது அதிகமான. வணிகலம். கலம் என்பது கப்பல். வணிகலம் என்பது
வாணிகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய கப்பல். அதிகமான வணிக கப்பல் செல்வதால் என்பது இதனுடைய பொருள். ஆகவே கப்பல் என்பது அஃறிணை, பல கப்பல்கள் இருப்பதால் பலவின் பால், அவைகள் என்பதால் இது படர்க்க இடத்தில் வந்துள்ளது. செய்யுள் வழக்கு. மூவகை மொழி. மூவகை என்பது மூன்று, மொழி, சொல். மொழி மூன்று வகைப்படும்: தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. ஒரு மொழி ஒரு பொருளனவாம், தொடர்மொழி பல பொருளன, பொது இருமையும் ஏற்பன. இது நன்னூல் நூற்பா. தனிமொழி. தனி கூட்டல் மொழி தனிமொழி. தனி என்பது ஒன்று, மொழி என்பது சொல். ஒரு சொல் தனித்து வந்து பொருள் தருவது தனிமொழி. சொல்லின் சொல் எனும் பொருள் தரக்கூடிய வேறு சொல் பதம். பதம் இரண்டு வகைப்படும்: பகுபதம், பகாபதம். பகுபதம் என்பது பிரிக்க முடியும், பகாபதத்தை பிரிக்க முடியாது. பகுபதத்திற்கு எடுத்துக்காட்டு கண்ணன் படித்தான். பகாபதத்திற்கு எடுத்துக்காட்டு கண் படி. பகுபத உறுப்புகள் 6. இதில் வெறும் பகுபத உறுப்புகள் எத்தனை என்பதை மட்டும் பார்ப்போம். மற்றொரு காணொளியில் பகுபத உறுப்பிலக்கணத்தை முழுவதுமாக தெளிவாகவும் விரிவாகவும் காணலாம். பகுபத உறுப்புகள்: பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். பகுதி என்பது முதல் நிலை. ஒரு சொல்லை பிரிக்கும் போது முதலாவதாக வரக்கூடியது முதல்நிலை. விகுதி இறுதியாக இருப்பதால் அது இறுதி நிலை. இடைநிலை பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வருவதால் இடைநிலை. இந்த இடைநிலை நமக்கு காலத்தை காட்டும். சந்தி பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும். சாரியை இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். விகாரம். விகாரம் என்பது தனி உறுப்பு இல்லை, ஆனால் பகுதியோ விகுதியோ மாற்றம் அடையும் போது அங்கு விகாரம் வரும். தொடர்மொழி. தொடர் கூட்டல் மொழி தொடர்மொழி. தொடர் என்பது பல, தொடர்ந்து வருவது. மொழி சொல். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி ஆகும். எடுத்துக்காட்டு: கண்ணன் வந்தான். இரண்டு சொற்கள் தொடர்ந்து வந்து நமக்கு பொருளை தருகின்றன. மலர் வீட்டுக்கு சென்றால். மூன்று சொற்கள் தொடர்ந்து வந்து நமக்கு பொருளை தருகின்றன. பொதுமொழி. பொது கூட்டல் மொழி பொதுமொழி. பொது என்பது தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவானது. மொழி என்றால் சொல். ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும், அந்த சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி. எடுத்துக்காட்டு: 8. 8 என்பது தனியாக இருக்கும் போது எண் என்பதை 8 என்பது ஒரு எண். இந்த 8 என்ற சொல் தனியாக பிரிந்து எல் கூட்டல் து என்று பிரிந்து எல்லை உன் என்ற பொருளை நமக்கு தருகிறது. வேங்கை என்பது விலங்கு. இது வேம் கூட்டல் கை என்று பிரிந்து வேகின்ற கை என்ற பொருளை நமக்கு உணர்த்துகிறது. தாமரை என்பது ஒரு பூ. இது தனியா தா கூட்டல் மறை என்று பிரிந்து தாவுகின்ற மான் என்ற பொருளை நமக்கு தருகிறது. தொழில் பெயர். தொழிற்பெயர். தொழில் கூட்டல் பெயர். தொழில் என்றால் நாம் செய்யக்கூடிய செயல். செயலைத்தான் வினை என்று சொல்கிறோம். ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயர், எண், இடம், காலம், பால்,
ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர். ஒரு செயல் ஒருமைப்பன்மையை குறிக்காது, மூவகை இடத்தை குறிக்காது, காலம் காட்டாது, பால் காட்டாது. இப்படி வருவது தொழிற்பெயர். எடுத்துக்காட்டு: ஈதல், நடத்தல், ஓடுதல், ஆடுதல், பாடுதல், பேசுதல். விகுதி பெற்ற தொழிற்பெயர். விகுதி என்பது இறுதி நிலை. பகுபத உறுப்பிலக்கணத்திலே பார்த்தோம். தொழிற்பெயர் செயல், செயலினுடைய பெயர். வினையடியுடன், இந்த இடத்துல வினையடி என்பது பகுதியைத்தான் குறிக்கிறது. பகுதியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும். எடுத்துக்காட்டு: நட. நட என்பது வெறும் பகுதி மட்டுமே. இதில் தல் என்ற விகுதி சேர்ந்து நடத்தல் ஆகிறது. பாடு என்ற பகுதியோடு தல் என்ற விகுதி சேர்ந்து பாடுதல் என்றாகிறது. தொழிற்பெயர் விகுதிகள்: தல், அல், அம், ஐ, கை இவை தொழிற்பெயரின் விகுதிகள் ஆகும். பாடுதல், ஆடல், ஓட்டம், கொலை, செய்கை. வினையடி. வினையடி என்றால் பகுதி. வினையடி விகுதி தொழிற்பெயர். நட என்ற பகுதி அல்லது வினையடி தல் என்ற விகுதியோடு சேர்ந்து நடத்தல். வாழ் என்ற வினையடி கை என்ற விகுதியோடு சேர்ந்து வாழ்க்கை. ஆள் என்ற வினையடி அல் என்ற தொழிற்பெயரோடு சேர்ந்து ஆளல். ஒரே வினையடி, அதாவது ஒரே பகுதி பல விகுதிகளையும் ஏற்கும். எடுத்துக்காட்டு: நட என்பது வினையடி ஐ என்ற விகுதியை பெற்று நடையாகிறது. தல் என்ற விகுதியை பெற்று நடத்தல் ஆகிறது. பாடு என்பது வினையடி அல் என்ற விகுதியை பெற்று பாடல் ஆகிறது. தல் என்ற விகுதியை பெற்று பாடுதல் என்றாகிறது. எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறை என்பது எதிர் சொல். தொழிற்பெயர் என்பது செயல். செயலை குறிப்பது தொழிற்பெயர், செயல் செய்யாமையை குறிப்பது எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும். எடுத்துக்காட்டு: நடவாமை, கொல்லாமை, நீந்தாமை, ஆடாமை. நடத்தலின் எதிர்மறை நடவாமை, கொல்லுதல் எதிர்மறை கொல்லாமை, நீந்துதல் எதிர்மறை நீந்தாமை, ஆடுதல் எதிர்மறை ஆடாமை. முதனிலை தொழிற்பெயர். முதனிலை கூட்டல் தொழிற்பெயர். முதனிலை என்றால் பகுதி. பகுபத உறுப்புகளில் ஒன்றாக நாம் பார்த்தோம். முதலில் வருவதால் பகுதி, முதனிலை பகுதியாகும். தொழிற்பெயர் என்பது நாம் செய்யக்கூடிய செயல். விகுதி பெறாமல் வினை பகுதியே தொழில் பெயராதல் முதனிலை தொழிற்பெயர் ஆகும். விகுதி பெறாமல் வினை பகுதியே, அதாவது பகுதி மட்டுமே தொழிற்பெயராகுதல் முதனிலை தொழிற்பெயர் ஆகும். எடுத்துக்காட்டு: தட்டுதல் என்ற தொழிற்பெயர் தட்டு என்று விகுதி இல்லாமல் வந்துள்ளது. உரைத்தல் என்பது உரை, அடித்தல் என்பது அடி. முதனிலை திரிந்த தொழிற்பெயர். முதனிலை என்பது பகுதி, திரிந்த என்பது மாறிய தொழிற்பெயர் நாம் செய்யக்கூடிய செயல்.
பகுதி மாறிய தொழிற்பெயர். அதுதான் முதனிலை திரிந்த தொழிற்பெயர். விகுதி பெறாமல் முதனிலை திரிந்து வருவது முதனிலை திரிந்த தொழிற்பெயர் ஆகும். எடுத்துக்காட்டு: தொழிற்பெயர், முதனிலை தொழிற்பெயர், முதனிலை திரிந்த தொழிற்பெயர். தொழிற்பெயர் கெடுதல், சுடுதல். கெடுதலுக்கு முதனிலை தொழிற்பெயர் கெடு. முதனிலை திரிந்த தொழிற்பெயர் கேடு. சுடுதல் முதனிலை தொழிற்பெயர் சுடு. முதனிலை திரிந்த தொழிற்பெயர் சூடு. வினையாளனையும் பெயர். இதில் வினையாள் என்பது வினையை செய்பவர் அல்லது கருத்தாவை குறிக்கும். ஒரு வினைமுற்று கருத்தாவை அல்லது செயல் செய்பவரை உணர்த்தி வேற்றுமை உருபுகளை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையாளனையும் பெயர் ஆகும். பயனிலை. பயனிலை என்றால் ஒரு வாக்கியத்தில் இருக்கக்கூடிய கடைசி சொல். அப்போது ஒரு வினைமுற்று செயல் செய்பவரை உணர்த்தி வேற்றுமை உருபுகளை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையாளனையும் பெயர் ஆகும். இது 3 இடங்களிலும் முக்காலங்களிலும் வரும். எடுத்துக்காட்டு: வந்தவர் அவர்தான். பொறுத்தார் பூமி ஆழ்வார். பார்த்ததால் மகிழ்ந்தான். முதல் வாக்கியத்தில் வந்தவர் என்பது வருதல் என்ற தொழிற்பெயரை குறிக்கிறது. வருதல் என்பது வினைமுற்றாகி வந்தவர் என்று வினைமுற்றாகி அவர்தான் என்ற பயனிலையை கொண்டு முடிகிறது. பொறுத்தல் என்ற தொழிற்பெயர் பொறுத்தார் என்று கருத்தாவை உணர்த்தி பூமி ஆழ்வார் என்ற பயனிலையை கொண்டு முடிகிறது. பார்த்ததால் மகிழ்ந்தான். பார்த்தல் என்ற தொழிற்பெயர் பார்த்ததால் என்றாகி மகிழ்ந்தான் என்ற பயனிலையை கொண்டு முடிந்துள்ளது. இதில் பார்த்ததால் ஆல் என்ற வேற்றுமை உருபு சேர்ந்திருக்கிறது. பார்த்தால் மகிழ்ந்தான். பார்த்ததால் மகிழ்ந்தான். தொழிற்பெயருக்கும் வினையாளனையும் பெயருக்கும் உள்ள வேறுபாடு. தொழிற்பெயர், வினையாளனையும் பெயர். தொழிற்பெயர் என்றால் நாம் செய்யக்கூடிய செயலின் பெயர். வினையாளனையும் பெயர் என்றால் செயல் செய்பவரின் பெயர். செயல் செய்பவரை குறிக்கும். தொழிற்பெயர் தொழிலை குறிக்கும். வினையாளனையும் பெயர் தொழில் செய்பவரை குறிக்கும். வினை பெயர் தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும். அதாவது தொழிலை மட்டுமே உணர்த்தி நிற்கும். வினையாளனையும் பெயர் என்பது தொழிலை செய்யும் கருத்தாவை உணர்த்தி வரும். தொழிற்பெயர் காலம் காட்டாது. வினையாளனையும் பெயர் காலத்தை காட்டும். தொழில் பெயர் படர்க்க இடத்தில் மட்டுமே வரும். வினையாளனையும் பெயர் மூவிடத்திலும் வரும். எடுத்துக்காட்டு: தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு பாடுதல், படித்தல். வினையாளனையும் பெயர் பாடியவள், படித்தவர். இதுவரை பார்த்த நாம் பாடத்தின் சுருக்கத்தினை காண்போம். பொருள் தருவது மட்டுமே சொல். ஒரு எழுத்து தனித்து இருந்தாலோ பல எழுத்துகள் சேர்ந்து இருந்தாலோ பொருள் தருமாயின் அது சொல் ஆகும். பதம், மொழி, கிளவி என்பன சொல் எனும் பொருள் தரக்கூடிய வேறு சொற்கள். சொல், திணை, பால், இடம், வழக்கு
ஆகியவற்றை வெளிப்படையாகவோ அல்லது குறிப்பாகவோ உணர்த்தும். சொல் 4 வகைப்படும். பெயர் சொல், வினை சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர் சொல் 6 வகைப்படும். பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். மூவகை மொழி: தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தனிமொழி என்றால் ஒரு சொல் தனித்து வந்து ஒரு பொருளை தரும். தொடர்மொழி சொல் தொடர்ந்து வந்து பொருளை தரும். பொதுமொழி ஒரு சொல் தனியாக வந்து ஒரு பொருளையும் அதே சொல் பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக அமைவது பொதுமொழி. தொழில் பெயர் என்றால் செயல், நாம் செய்யக்கூடிய வேலை, செயல், அதைதான் தொழிற்பெயரானது குறிக்கும். எதிர்மறை தொழிற்பெயர் செயல் செய்யாமையை அல்லது நிகழாமையை குறிப்பது எதிர்மறை தொழிற்பெயர். விகுதி பெற்ற தொழிற்பெயர் வினையடியுடன் அதாவது பகுதியுடன் விகுதி சேர்வது விகுதி பெற்ற தொழிற்பெயர். முதநிலை தொழிற்பெயர் என்பது பகுதி மட்டுமே இருக்கும், அதாவது வினையடி மட்டுமே இருக்கும், விகுதி இருக்காது. முதநிலை திரிந்த தொழிற்பெயர் விகுதி இல்லாமல் வரக்கூடிய பகுதி மாறுவது அதாவது திரிவது முதநிலை திரிந்த தொழிற்பெயர் ஆகும். வினையாளனையும் பெயர் ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை உணர்த்தி அதாவது அந்த செயல் செய்பவரை உணர்த்தி மற்றொரு பயனிலையை கொண்டு வருவது. இது வேற்றுமை உருபை ஏற்றும் ஏற்காமலும் வரும். மூவிடத்தையும் காட்டும். முக்காலத்தையும் நமக்கு தெளிவாக காட்டும். வினாக்களுக்கான விடைகளை நினைவில் கொள்க. சொல் என்றால் என்ன? எத்தனை வகைப்படும்? சொல்லின் வேறு பெயர்கள் கூறுக. சொல் எவற்றையெல்லாம் உணர்த்தி வரும்? மூவகை மொழிகள் யாவை? அவைகளை விளக்குக. பெயர் சொல் என்றால் என்ன? எத்தனை வகைப்படும்? தொழிற்பெயர் என்றால் என்ன? முதநிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு. எதிர்மறை தொழிற்பெயர் என்றால் என்ன? தொழிற்பெயர் விகுதிகள் யாவை? வினையாளனையும் பெயர் என்றால் என்ன? அடுத்த காணொளியில் அன்னை மொழியே செய்யுளை கவிதை பேழை பகுதியில் பார்ப்போம்.